முந்தியெல்லாம் ஹோட்டலுக்கு போனோம்னா சாப்பாடு வந்த உடனே குடும்பமாக சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் தானே. இப்போ வந்த உடனே குடும்பமே முன்னாடி ஜபத்துக்கு முன்னாடி இருங்க அப்படின்றது ஃபோட்டோ எடுக்குது. ஜோம் பண்ண விட மாட்டேங்குது. இருங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறான். ஃபோட்டோ எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்குள்ள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுடுறான், ஃபேஸ்புக்கில். நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள அவர் ஃபோன் பண்ணுறாரு இன்னொருத்தர், என்ன எல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறீங்க போல அப்படின்னு. நமக்கு பயமாக இருக்குது, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு தான் ஊருக்கே வச்சு விட்டுருக்கீங்களே. நம்ம சாப்பிட்றது எதுக்கு ஊருக்கு வைப்பானே? இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. தற்பிரியம். நம்மளுக்கு எது எடுத்தாலும் உடனே எல்லாத்தையும் எடுத்து போடுறது. வாலிப பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கடைசி காலத்தில் உங்கள் ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ கிடைச்சா போதும், ஆன்லைனில் என்ன வேணாலும் இப்போ செய்ய முடியும். இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி உள்ள காலம். என்ன வேணாலும் செய்யலாம். இல்லைங்க அவங்க செய்கிறாங்க, அது பொய், நம்ம நிரூபிக்கலாம், அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட போய் நம்ம நிரூபித்து அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணி அதெல்லாம் செய்யலாம். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். மன உளைச்சலுக்கு ஆளாகி அதை ரிமூவ் பண்ணி பண்ணுறதை விட வராமல் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதை மீறி வருதா அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் இருக்க வேண்டிய கேர்ஃபுல்லாக இருங்க. டெய்லி எடுத்து செல்ஃபின்னு என்னென்னத்தையோ அப்லோட் பண்ணுது. எடுத்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறீங்க. ஒருத்தர் அன்றைக்கி ஒரு இது போட்டிருக்காரு ஸ்டேட்டஸ், நாங்கள் குடும்பமாய் புறப்பட்டு ஊருக்கு போகிறோம்னு போட்டிருக்காரு. இதை யாருக்கு போடுறாரு? அந்த ஊரில் இருக்கிற திருடனுக்கு. நாங்கள் யாரும் வீட்டில் இல்லை, நீ வேணா வந்துட்டு போ. எதுக்கு அதெல்லாம் வைப்பிய? நாங்கள் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம். கவனிச்சு கொள்ளுங்க, காற்றை மேய்கிற காலம். உங்களுடையதான எல்லா இன்ஃபர்மேஷனும் வெளியே இருக்கு. நீங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பாஸ்வேர்டை போட்டாச்சுன்னா யாரும் பார்க்க முடியாதுன்னு. உங்க பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும்தான் சேஃப்டி, வேற யாருக்கும் இல்லை. இப்போ நீங்க பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க. மறந்த உடனே உங்களுக்கு உள்ள போனோம், இமெயிலுக்குள்ள போனோம், இல்லை ஆப்பிளுக்குள்ள போனோம், பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே என்ன ஆகும்? அவங்க ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவாங்க, ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. அனுப்புறாங்க தானே? அதை வச்சு நீங்க உள்ள போவீங்களா? போறீங்க தானே? அதை வச்சு நீங்க உள்ள போகும்போது அவன் போக முடியாதா? அனுப்புறவன் போக முடியுமா? முடியாதா? என்னமோ பாஸ்வேர்டுங்கிறது உங்களுக்கு நடந்தா சேஃப்டி நம்ம நினைச்சுக்கிறோம். யாரும் பார்க்க முடியாது, நீங்க தான் பார்க்க முடியாது. உங்களோட யார் வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது வலைத்தளத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் வெளியரங்கமாக இருக்கிறீர்கள். உங்களை நீங்க தான் சேஃப்டியா வச்சுக்கணும். அது உங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான்.